Hi students, I am Aravind, Associate Professor. So, நம்ம பொறியாளன் சேனலில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டட் பட் அதர் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் நிறையா சப்ஜெக்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நிறையா வரவேற்பு இருக்குது. நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறையா பேர் ஆன்லைன் கிளாஸ் கேட்டிங்க. ஸோ நிறையா பேர் குட் கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. ஸோ கேப் நிறையா ஆயிடுச்சு, வீடியோஸ் போட முடியல. ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அகெயின் திரும்ப உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும், எது தப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டை என்ன வேணும்னு கேளுங்க. அகெயின் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் அதை நான் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ். தியரி ஆஃப் மிஷின்ஸ் and mechanics of machines. So theory of machines for B mechanical and agree students, mechanical student 4th semester, agree 3rd semester படிக்கிறீங்க, and B for automobile and aeronautical for 5th semester for in the name of mechanics of machine, the same syllabus. So subject when compare it's very tough. தியரி ஆஃப் மிஷின் வந்து கொஞ்சம் டஃப்பான பேப்பர் தான். இதில் பார்த்தீங்கன்னா சிலபஸும் அதிகம். பிகாஸ் 2 to 3 சப்ஜெக்ட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா தியரி ஆஃப் மிஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதை தனித்தனியாக நம்ம படிச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி இருந்த பேட்சஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க, தியரி ஆஃப் மிஷினை KOM DOM அப்படின்ற DTS அப்படிங்கிற மாதிரி செப்பரேட்டாக இந்த சப்ஜெக்டை நம்ம படித்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அதில் வந்து இம்பார்ட்டன்ஸான யூனிட்ஸை மட்டும் எடுத்து கம்பைன் பண்ணி தி நேம்ட் ஆஸ் தியரி ஆஃப் மிஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நேம் வச்சு இந்த சப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஸோ அந்த டிஃபிகல்ட்டில் நம்ம எது பார்க்கணும், இம்பார்ட்டண்ட்டாக எது படிச்சுக்கிட்டா போதும், ஈஸியாக எப்படி பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு நான் அதை ஈஸியான வேலை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற யூனிட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் UNIT-3 in theory of machines. ஆல்ரெடி சம் வீடியோஸ் போட்டிருப்போம் எனக்கு. ஃபோர்ஸ் அனாலிசிஸ் UNIT-4 ஆல்ரெடி முடிஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு we are going to start ஃப்ரிக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரிக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 3 டாபிக்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா கிளச்சு. ஸோ இப்போது ஃபுல்லாகவே நம்ம கிளச்சஸ் அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா பிரேக்ஸ். ஓகேவா? ஸோ பிரேக்ஸ் ஒரு டாபிக் இருக்குது. அடுத்து பெல்ட் ட்ரைவ்ஸ். ஸோ நீங்கள் UNIT-3 பொறுத்த வரைக்கும் எதை கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிளச்சஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும், அண்டு பெல்ட் ட்ரைவ்ஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க. ஸோ கிளச்சு நல்லா படிச்சிங்க அண்ட் பெல்ட் ட்ரைவ்ஸ் நல்லா படிச்சிங்க. ஸோ டெஃபினட்டாக நமக்கு ஒரு கொஷின் வந்து இதெல்லாம் வந்துடும்னா கிளச்சஸ்லேருந்து வந்துடும். அந்த செகண்ட் வந்து பெல்ட் ட்ரைவ்ஸு இதில் ஃப்ளாட் பெல்ட்டு, வி பெல்ட்டு, ஒயர் ரோப் அப்படின்னு 3 இது இருக்குது. அதில் நம்ம ஃப்ளாட் பெல்ட், வி பெல்ட் மட்டும் பார்த்தா போதும். the same as again you are going to study in design of transmission system in the use of design data book. But here அதிலேருந்து ஒரு சின்ன அந்த ஃபார்முலாஸ் மட்டும் எடுத்து நம்ம பெல்ட் ட்ரைவ்ஸு அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் வச்சு we have to solve the problems for flat belt drives and V belt drives. and wire ropes நமக்கு தேவையில்லை, wire ropes விட்டுடலாம். ஸோ நான் சொல்கிற டாபிக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பிரேக்ஸு அந்தளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நீங்கள் கிளச்சஸையும் பெல்ட் ட்ரைவ்ஸையும் படிச்சிட்டிங்கன்னா பிரேக்ஸ் நமக்கு தேவையில்லை, பிரேக்ஸ் படிக்க வேணாம். இருந்தாலும் ஐ வில் கிவ் சம் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் பிரேக்ஸை பற்றி. அதில் நான் ஏதாவது ஒரு இன்ட்ரோடக்ஷன் 2 or 3 ப்ராப்ளம்ஸ் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிளச்சும் பெல்ட் ட்ரைவ்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்க அப்படின்னா UNIT-3 ஈஸியாக படிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, அது நான் சொல்கிற வேஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க, கொடுக்குற ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுங்க, அந்த ஃபார்முலாஸ் அந்த வே ஆஃப் ப்ரொசீஜரை அப்படியே ஃபாலோ பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். கிளச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஒன் மெக்கானிக்கல் டிவைஸ் டு கனெக்ட் ஆர் disconnect the driving under the driven shaft. ஸோ இது நம்ம தேவை ஒரு 2 மார்க் கொஷின். அண்ட் மெயினாக நமக்கு 2 மார்க் கொஷினில் மேக்ஸிமம் they will ask the principle of operation of clutch. ஸோ இட் இஸ் ஒர்க்டு கிளச் மெயினாக எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் நமக்கு கிளச்சு ஒர்க் ஆகுது. ஸோ இது பிஃபோர் என்கேஜ்மெண்ட், இது நீங்கள் சிம்பிளாக 2 மார்க் கொஷினில் கேட்கும்போது ஜஸ்ட் ட்ரா தி ஸ்டூ டயக்ராம். இந்த டயக்ராம் ரெடி பிஃபோர் என்கேஜ்மெண்ட் அண்ட் ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்டோட டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிறீங்க. இதில் நம்ம இது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா டார்க் டிரான்ஸ்மிட்டட். ஸோ டார்க் T ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டார்க் T அண்ட் பவர், ஹவு த பவர் ஷுட் பி டிரான்ஸ்மிட்டட், அந்த பவர் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். வித் எஃபெக்ட் ஆஃப் ஆக்சியல் லோட், how the axial load. Before engagement there is no axial load. So after engagement we need to calculate and the axial load நம்ம calculate பண்ணி with the help of the axial load, இந்த axial load help மூலமா we have to find the torque with based upon இந்த torque வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்,
பவரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான், ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கிளச்சஸ் நல்லா பார்த்துங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கிளச்சஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கிளச்சஸ் பார்த்துக்கோ. ஃப்ரிக்ஷன் கிளச்சஸில் ஸோ பிளேட் கிளச் நமக்கு சிலபஸ், நம்ம எதுலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் நமக்கு சிலபஸில் இருக்கிறது பிளேட் கிளச்சு அண்ட் கோன் கிளச். ஓகே, ஸோ இதில் சிங்கிள் பிளேட் கிளச்சு அண்டு மல்டி பிளேட் கிளச், அதாவது டபுள் பிளேட் கிளச். ஸோ இது ரெண்டையும் நல்லா பார்த்துங்க. இது ரெண்டும் பார்த்துட்டு நம்ம கோன் கிளச் தேவையில்லை. மேக்ஸிமம் கொஷின் ஷுட் பி ஆஸ்க்டு ஃப்ரம் தீஸ் டூ. இது ரெண்டுலேருந்தே நம்ம கொஷின் வந்தோ, இது சும்மா தியரி பார்ட் மட்டும்தான். ஸோ அந்த தியரி பார்ட் நமக்கு கிடையாது. ஸோ என்ன டைப் இருக்குதுன்னு மட்டும் சென்ட்ரிஃபியூகல் கிளச்சு, அது ஒரு 2 மார்க் கொஷினுக்கு என்னங்கிறத படிச்சிங்க. ஓகே, 2 மார்க் கொஷின் மட்டும் அதை படிச்சிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா தீஸ் 3. அதுலேயும் கோன் கிளச்சு நமக்கு ரேர் கேசஸ் ஒன்லி, இந்த விலாஸ்க்கு ரொம்ப ரேர் கேஸாக தான் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிங்கிள் பிளேட் கிளச் அண்ட் டபுள் பிளேட் கிளச். ஸோ இதில் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், இதில் அன்அவென்ஸ்டில் எப்படி ப்ராப்ளம் கேட்பாங்க அப்படிங்கிறத ஈஸியான வேல பார்க்கலாம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் கிளச்சஸ் பார்த்துட்டோம். டைப்ஸ் ஆஃப் கிளச்சஸ் வந்து அதில் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதில் என்னென்ன இருக்குது, சிங்கிள் பிளேட் கிளச்சு, மல்டி பிளேட் கிளச்சு, கோன் கிளச். இப்போ சிங்கிள் பிளேட் கிளச் அண்ட் மல்டி பிளேட் கிளச் அண்ட் கோன் கிளச் ஃபஸ்ட்டு விஆர். ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா டார்க் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அண்ட் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டார்க் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை a single plate clutch, more or less the formulas are same for single plate clutch and multi plate clutch. ரெண்டுக்குமே இப்போ ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் எப்படி உங்களுக்கு கொஷினில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ தி ப்ராப்ளம் பிலாங்ஸ் டு, ஸோ அஷ்யூம் இட் இஸ் யூனிஃபார்ம் வியர் தியரி அப்படின்னு அஷ்யூம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அண்ட் யூனிஃபார்ம் வியர் தியரி அப்படின்னு அஷ்யூம் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் if it is uniform pressure theory அப்படிங்கும்போது we have to find the torque. So this is the common formula for both. ரெண்டுக்குமே uniform pressure theory and uniform wear theoryக்கு எல்லாத்துக்குமே காமன் ஃபார்முலா இதுதான். டார்க் T is equal to mu into W into R. That is coefficient of friction, axial load into mean radius. ஸோ இது காமன் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு எது மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த மீன் ரேடியஸ் ஆரோட ஃபார்முலா மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். யூனிஃபார்ம் வியர் தியரிக்கும் யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரிக்கும் மீதி எல்லாமே சேம், எல்லாமே இதே தான், சேம் தான். நமக்கு மீன் ரேடியஸ் ஆரோட ஃபார்முலா மட்டும் சேஞ்ச் ஆகும். இட் இஸ் ப்ராப்ளம் பிலாங்ஸ் டு அஷ்யூம் யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி அப்படிங்கிறத கொஸ்டினில் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா யூ ஹேவ் டு ஃபாலோ தீஸ் ஃபார்முலா. ஸோ பவரோட ஃபார்முலா ஏற்கனவே நிறைய டைம் SOM எல்லாத்தையுமே நிறைய டைம் படிச்சிருப்போம். இது மறக்கவே மறக்காது, நமக்கு ஞாபகம் இருக்கும். 2π/60 அண்ட் ஆக்சியல் லோட் 2πc R1 minus R2. இதுவும் தான் காமன் ஃபார்முலா ஃபார் மல்டிப்ளேட் கிளச்சுக்கும் அதே தான். இதுக்கு தான் C, if it is find the C value, if it is pressure, maximum pressure into radius R2. ஸோ இந்த வேல்யூ யூஸ் பண்ணி ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு என்ன தியரி, உங்களுக்கு தியரி மென்ஷன் பண்ணிட்டானா பிரச்சனை இல்லை. ப்ரெஷர் தியரி அண்ட் வியர் தியரி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் மெஷர் பண்ணுவேன். இப்போ எதுவுமே மெஷர் பண்ணலை, சிம்பிளாக ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. சால் சிங்கிள் பிளேட் கிளச் அப்படின்னு ப்ராப்ளம் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிஃபார்ம் வியர் தியரிக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள். ஸோ யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரிக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேணாம். ஸோ யூ டேரக்ட்லி யூ ஹேவ் டு கோ ஃபார் யூனிஃபார்ம் வியர் தியரி பிகாஸ் ஃபார்முலா இஸ் வெரி சிம்பிள் வென் கம்பேர் டு திஸ். ப்ரெஷர் தியரியோட யூனிஃபார்ம் வியர் தியரியோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க, எதுவுமே மென்ஷன் பண்ணல, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டானா யூனிஃபார்ம் வியர் தியரிக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி யூனிஃபார்ம் வியர் தியரிக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்க. யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வியர் தியரி. ஸோ யூனிஃபார்ம் வியர் தியரி முன்ன சொன்ன மாதிரியே தான். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டார்குக்கு எல்லாம் ஒரே ஃபார்முலா தான். நமக்கு ஃபார்முலா எங்கே மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, மீன் ரேடியஸில் மட்டும்தான் ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த ஃபார்முலா கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வியர் தியரியோட ஃபார்முலா ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ராப்ளத்தில் உங்களுக்கு எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக யூனிஃபார்ம் வியர் தியரியோட ஃபார்முலா எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் ஃபார்முலா எந்த சேஞ்சஸுமே கிடையாது, இதே சேம் ஃபார்முலா தான். மல்டிப்ளேட் கிளச்சுக்கும் n மட்டும்தான், நம்பர் ஆஃப் பிளேட்டஸ் மட்டும்தான் நமக்கு வேரி ஆகும். ரிமைனிங் எல்லாம் இந்த சேம் ப்ரொசீஜர். ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் கொஷினில் ரெண்டுலேயுமே சால்வ் பண்ண சொல்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்தாலும் வரும். ஓகே, இப்போ ரெண்டுமே கேட்டாங்கன்னா யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரியில் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, அண்ட் விஆர் தியரியில் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு டார்க்கு ஒரு பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நமக்கு யூனிவர்சிட்டியில் ப்ராப்ளம். டெஃபினட்டாக ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு கிளச்சில் வந்து ஒரு கொஷின் வந்துடும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளேட் கிளச்சு. மல்டிப்ளேட் கிளச்சுக்குமே ஃபார்முலா இதே தான். ஸோ நம்ம அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு எங்கே ஃபார்முலா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் பிளேட் இதில் காமனாக பார்த்தீங்கன்னா பிஃபோர் ப்ரெஷர் தியரிலையும் அண்ட் வியர் தியரிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் பிளேட் வந்து 2 அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. பிஃபோர் இதுக்கு முன்னாடி பார்த்த இதில் சிங்கிள் பிளேட் கிளச்சு. ஃபார் சிங்கிள் பிளேட் கிளச்சில் நமக்கு என்ன கொடுத்துருவோன்னா என்னோட வேல்யூ இட் இஸ் ஈக்குவல் டு 2 சம் சிங்கிள் பிளேட்டு, அந்த மாதிரி பிளேட் வந்து 2 அப்படின்னு கொடுத்துருவாங்க. பட் இங்கே மல்டிப்ளேட் கிளச்சில் நம்பர் ஆஃப் பிளேட் 5, 4, 6, 3 சம்திங். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளேட் கிளச்சில் n மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ பேஸ்ட் அப்பான் அந்த n வேரி ஆகிறத வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா
டார்க் என்ன, பவர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது 3 நல்லா கேர்ஃபுல்லாக வச்சுங்க. இப்போ ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் ஈஸியாக 3 மெத்தட்லேயும் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, இதே சேம் ஃபார்முலா நீட்டாக உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். சிங்கிள் பிளேட் கிளட்ச், யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி, யூனிஃபார்ம் வியர் தியரி, ஃபார்முலாஸ் நல்லா நீட்டாக நோட் பண்ணிங்க. நீட்டாக நோட் பண்ணி வச்சுட்டு மல்டிப்ளேட் கிளட்ச் நோட் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் எப்படி கேட்டாலும் இந்த ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 கிளச்சஸ்க்கும் நான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் ஈஸியாக நோட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ப்ராப்ளமில் கொஷின் கொடுத்தோன்னா கொஷினில் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் ஃபஸ்ட்டு சிங்கிள் பிளேட் கிளச்சா, மல்டிப்ளேட் கிளச்சா, அப்படி கோன் கிளச் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கொஷினில் they will mention it is a single plate clutch அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான another one important one, it is either pairs, number of pairs எத்தனைன்னு பார்க்கணும். ஸோ நம்பர் ஆஃப் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 pairs கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்னர் அண்ட் அவுட்டர் ரேடியை ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் பிளேட். ஸோ இன்னர் அண்ட் அவுட்டர் ரேடியை ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் பிளேட் இஸ் 120 mm அண்ட் 250 mm ரெஸ்பெக்ட். டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணிக்கணும், டிவைட் பண்ணிக்கணும். டிவைடட் பை 2 போட்டு அதை ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ப்ராப்ளத்தை ப்ரொசீட் பண்ணோம். பட் நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் டேரெக்டாகவே ரேடியஸ்லேயே இருக்குது. ஸோ நோ நீட் ஆஃப் எனி கன்வர்ஷன். ஸோ டேரக்ட்லி வாட் டு டேக் தட் இஸ் R2, R1 அண்ட் R2 அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெஸ்பெக்டிவ்லி. நெக்ஸ்ட் இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆக்சியல் ஃபோர்ஸ் W இஸ் கிவன். ஸோ வாட் வி நீட் டு ஃபைண்ட், ஸோ என்ன கண்டுபிடிக்கணுங்கிறது பார்த்தீங்க, பவர் டிரான்ஸ்மிட்டர், பவர் டிரான்ஸ்மிட்டிங் கெப்பாசிட்டி. ஸோ நம்ம கிளச்சை பொறுத்த வரைக்கும் மெயினாக பவர் டிரான்ஸ்மிட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா பிளேட்டோட ரேடியஸ், ஏதாவது ஒரு ரேடியஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. பிளேட் R1 இல்லை R1ஓட ரேடியஸ் கண்டுபிடிங்க, இல்லை R2ஓட ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படிங்கிறவங்க எனி ஒன் மிஸ்ஸிங் வேல்யூ, ஏதாவது ஒரு வேல்யூவை மிஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவோம். மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிட்டிங் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கான் கொஸ்டினில் டேரக்ட்லி they will mention the problem belongs to assume uniform wear theory or uniform pressure theory, but here they are using both the theories, uniform wear theory and uniform pressure theory அப்படிங்கிற both the theories யூஸ் பண்ணோம். ஸோ given data ஃபஸ்ட்டு எழுதிங்க. ஸோ given datasல ஃபஸ்ட் ஒன் நமக்கு நம்பர் ஆஃப் பேர்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ நம்பர் ஆஃப் பேர்ஸ் பாருங்கள், நம்பர் ஆஃப் பேர்ஸ் அப்படின்னா ஸ்மால் என்னோட வேல்யூ 2, நம்பர் ஆஃப் பேர்ஸ் எழுதிங்க. நெக்ஸ்ட் இன்னர் ரேடியை அண்ட் அவுட்டர் ரேடியை ஆஃப் தி பிளேட். ஸோ இன்னர் R1. ஸோ இதில் நல்லா நோட் பண்ணுவோம், ரேடியஸை மாற்றி எடுத்துடக்கூடாது, ரேடியஸ் நல்லா எடுத்துங்க. ஸோ பெரிய ரேடியஸ், அதாவது நம்பர் ஹையர் வேல்யூ, ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம R1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் R1 இஸ் 250 mm. ஓகே, அவுட்டர் ரேடியை தான் நமக்கு 250 அண்ட் இன்னர் ரேடியஸ் தான் நமக்கு 120, அதாவது R2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா 0.25 மீட்டர். தென் R2 is 150 mm டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா 0.15 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துட்டான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் 0.25. அண்ட் நெக்ஸ்ட்டு axial force here we have to take, that is W. Axial force is 15 kilonewton. ஸோ கிலோநியூட்டன் நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிங்க இன்டூ 10⁻³ நியூட்டன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த என்ன கொடுத்துருக்கான், தட் இஸ் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் இஸ் 500 RPM. ஓகே, ஸோ ஹியர் வி ஹாவ் டு ஃபைண்ட், என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிட்டிங் கேட்டிருக்கான். ஸோ பவர் டிரான்ஸ்மிட்டிங் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பவர் டிரான்ஸ்மிட்டிங் P ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு நமக்கு 2 தியரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் வியர் தியரி யூஸ் பண்ணி, யூனிஃபார்ம் வியர் யூஸ் பண்ணி we have to find the P, and யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி யூஸ் பண்ணி we have to find the value of P வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா, சொல்யூஷன் போயிடலாம். ரொம்ப ஈஸி தான் ப்ராப்ளம், ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சஸோட ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூனிஃபார்ம் வியர் தியரி போயிடலாம். யூனிஃபார்ம் வியர் தியரி. ஸோ யூனிஃபார்ம் வியர் தியரி இது காமனாக பவரோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு தெரிஞ்ச ஃபார்முலா, காமனாக பவரோட ஃபார்முலா என்ன, 2π NT டிவைடட் பை 60. ஸோ இங்கே டார்க் T ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த டார்க் Tயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we got the பவர் வேல்யூ. ஸோ டார்க் T, ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே ஃபார்முலாஸ் கொடுக்கும்போதே கொடுத்துருப்பேன், தட் இஸ் mu WR. mu WR is the formula for torque. ஸோ நமக்கு mu வேல்யூ இருக்குது, W வேல்யூ இருக்குது, அண்ட் R வேல்யூ we have to find. R வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ தட் இஸ் n நம்பர் ஆஃப் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ T is equal to n mu WR. n mu WR. ஸோ யூனிஃபார்ம் வியர் தியரிக்கு டார்க்கோட ஃபார்முலா என்ன, T is equal to n mu W, that is R1 plus R2 divided by 2. R1 plus R2 divided by
2. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தட் இஸ் t is equal to 2 into 0.25 into w ஓட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் வேல்யூ ஆஃப் w? தட் இஸ் 15 into 10 power 3, 15 into 10 power 3. And r1 ஓட வேல்யூ, வாட் இஸ் வேல்யூ ஆஃப் r1? 0.25 plus 0.15 divided by 2. ஸோ அப்போ இந்த 2 நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் சால்வ் பண்ணிங்கன்னா, ஸோ we got the just going 0. This is 120 mm. ஸோ R2 ஓட வேல்யூ பாருங்கள், தட் இஸ் 120 mm. 150 mm போட்டேன். ஸோ 120. ஸோ 120 is 0.12 மீட்டர். ஸோ 0.12 15 போட்டுருவா, அதை மாற்றி கரெக்ஷன் பண்ணிங்க. தட் இஸ் t is equal to, சால்வ் பண்ணிங்கன்னா 1387.5 நியூட்டன் மீட்டர். 1387.5 நியூட்டன் மீட்டர். ஸோ டார்க் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ டார்க் ஃபைண்ட் அவுட் பண்ணதில் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. 2 pi என்னோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n? ஸோ n is equal to 500. ஸோ 500 into 1387.5 divided by 60. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா யூ காட் 72.65 kilowatt. ஸோ நமக்கு வரக்கூடியது வாட்ஸில் வந்துச்சு அப்படின்னா இன்ட்டு 10 power 3ல் உங்களுக்கு ஆன்சர் வரும்போது 10 power 3 72.65 into 10 power 3 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வந்தது அப்படின்னா அது வாட்டு. ஓகே, அப்போது அந்த வாட் நம்ம கிலோவாட்டாக எழுதி 10 power 3 தூக்கிட்டோம் அப்படின்னா யூ ஹேவ் ரைட் தி யூனிட் ஃபார் தி பவர் இஸ் கிலோவாட் அப்படின்னு எழுதிங்க. ஸோ இங்கே இந்த வேல்யூஸ் மாற்றிங்க. ஸோ 120 mm நான் 0.15 போட்டேன், 0.12. ஸோ R2 ஓட வேல்யூ கரெக்ஷன் பண்ணிங்க. ஓகே, ஸோ இப்போ யூனிஃபார்ம் வியர் தியரி முடிஞ்சிருச்சு. ஸோ யூனிஃபார்ம் வியர் தியரி முடிஞ்சு நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி. ஸோ யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி தி சேம் ஃபார்முலா. ஸோ நான் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி ஒரே ஃபார்முலா. ஸோ அதனால் நம்ம பெருசாக உள்ள இப்போ டீப்பாக போகணுங்கிற அவசியம் இல்லை. சேம் பவருக்கு அதே ஃபார்முலா தான், டீக்கு அதே தான். ஸோ n=WR. நமக்கு எங்கே ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது? மீன் ரேடியஸில் மட்டும்தான் நமக்கு ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த மீன் ரேடியஸோட ஃபார்முலா என்ன? 2/3 R1 cube minus R2 cube divided by R1 square minus R2 square. பெருசாக ஒன்றும் உட்காந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த மீன் ரேடியஸ் ஆரோட வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம சால்வ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்ஸ்டியூட் எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணி இதே மாதிரி பவர் கண்ட்ரோல் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் கிளச்சோட ப்ராப்ளம்ஸு. ஸோ தட் இஸ் நம்பர் ஆஃப் பேர்ஸ் இஸ் 2 and mu is 0.25 and w is 15 into 10 power 3 into 2 divided by 3. So R1 cube. So R1 oda value 0.25 whole cube minus 0.12 whole cube divided by 0.25 the whole square minus 0.12 the whole square. So இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா we got the torque T value is 144,446 Newton meter. ஸோ டார்க் வேல்யூ கரெக்டாக வருதானே? கேல்சி கரெக்டாக யூஸ் பண்ண, நிறைய பேர் கேல்சி சரியாக யூஸ் பண்ணது தெரியல. அப்புறம் கேல்சி யூஸ் பண்ணாமல் இங்கே ஆன்சர் எனக்கு வேறு மாதிரி வருது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் யூஸ் த கேல்சி ப்ராப்பராக கேல்சியை ப்ராக்கெட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கேல்சியில் பார்த்தீங்கன்னா 10 power 3ங்கும் போது அது எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துக்கும். ஸோ மென்ஷன் பண்ணும்போது கேல்சியில் ப்ராக்கெட்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி தனித்தனியாக நீங்கள் ஒட்டுக்காக கேல்சியில் போட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு ப்ராப்பராக வராது. இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், செப்பரேட்டாக கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ காட் தி ஆன்சர் T. இந்த ஆன்சர் வந்துடும். கரெக்டாக செக் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு பவர். ஸோ பவர் P is equal to 2 pi into 500 into 144.6 divided by 60. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா பவர் P is equal to 75.64 கிலோவாட். கேல்சியை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். கேல்குலேஷன் மிஸ்டேக் நிறையா பேர் பண்ணுறீங்க. ஸோ ப்ராக்கெட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி கேல்சியில் ப்ராக்கெட் கரெக்டாக யூஸ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ப்ராப்ளம் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான் யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி அண்டு யூனிஃபார்ம் வியர் தியரி. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் 1 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் 2. ப்ராப்ளம் 2 இஸ் சிங்கிள் பிளேட். இது வந்து ஒரு அனாலிட்டிக்கல் கொஷின், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அதனால் நோட் பண்ணிங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் எக்ஸாமில் வரும். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் கொஷின் கொடுத்தோன்னே சிங்கிள் பிளேட் லெச்சான்னு பார்த்துக்கணும். பேர்ஸ். ஸோ இப்போ பேர்ஸுக்கு பதிலாக நமக்கு போத் சைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, சிங்கிள் பிளேட் லெச் எஃபெக்டிவ் ஆன் போத் சைட்ஸ் இஸ் ரிக்வயர்ட் டு டிரான்ஸ்மிட் பவர் இஸ் கிவன் டைரக்ட்லி. பவர் வந்து நமக்கு டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு. ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம், கொஷின்ஸ் நமக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும் எக்ஸாமில். அவுட்டர் அண்டு இன்னர் ரேடி, அதாவது R2 அண்டு R1 வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். R1 அண்ட் R2
So frictional surface coefficient, maximum pressure. So these are the values are given. So இந்த values கொடுத்து நமக்கு என்ன தியரி யூஸ் பண்ண சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத கொஷினில் நல்லா பார்க்கணும். கொஷினில் என்ன தியரி யூஸ் பண்ண சொல்லியிருக்கான், யூனிஃபார்ம் வியர் தியரி. ஸோ அந்த என்ன தியரி அஷ்யூம் பண்ண சொல்லியிருக்கான்னா அதுக்கான தியரியோட ஃபார்முலா எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கிவன் டேட்டா பாருங்கள், மேக்ஸிமம் கிவன் டேட்டா நல்லா எழுதிக்க தெரிஞ்சிங்க. ஸோ கிவன் டேட்டா கிவன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பேர்ஸ் நம்ம கொடுத்துருக்கான். நம்பர் ஆஃப் பேர்ஸ் இஸ் அதாவது ஸ்மால் என் போத் சைட்ஸ். ஸோ தட் இஸ் 2. ஃபார் சிங்கிள் பிளேட் கிளச்சுக்கு மேக்ஸிமம் 2 தான் வரும். ஸோ வேறு எதுவும் பெருசாக வராது. நெக்ஸ்ட்டு பவர் கொடுத்துட்டாங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு 25 கிலோவாட். கிலோவாட்டில் கொடுத்துருந்தா அதை வாட்டுக்கு மாற்றிங்க. கிலோ நியூட்டன் எப்படி நியூட்டனுக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி கிலோவாட்டை வாட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். இன்ட்டு 10⁻³ வாட்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஸ்பீடு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீட் இஸ் கிவன், தட் இஸ் 3200 RPM. Next, coefficient of friction value is given 0.3 and ratio of the radius, radii oda ratio, that is R1 divided by R2 is equal to 1.25. So therefore R1 is equal to 1.25 R2. Okay, R1 is equal to 1.25 R2. Next, maximum pressure Pmax is given. So maximum pressure Pmax is 0.1 Newton per meter square இருக்கு. ஸோ நியூட்டன் பர் mm ஸ்கொயரில் இருக்குது, நமக்கு மீட்டர் ஸ்கொயருக்கு வேணும். அப்போ 10⁻6 டிவைட் 10⁻6 வருது. ஸோ 0.1 இன்ட்டு 10⁻6 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, 0.1 இன்ட்டு 10⁻6 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றிங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, டு ஃபைண்ட் வாட் we have to find R1 and R2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். Next, axial thrust. Also determine the axial thrust. So axial thrust W find out பண்ணோம். So நமக்கு என்ன தியரி அஷ்யூம் பண்ண சொல்லியிருக்கான் சொல்யூஷனில், what theory, that is uniform wear theory. So uniform wear theory. Uniform wear theory. So uniform wear theoryக்கு டார்க்கோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ டார்க் T is equal to N mu WR. N mu WR. So here power is equal to 2 pi nt divided by 60. So here with the help of the power value we easily find the T value. T value easy find out பண்ணிடலாம். அப்போ T is equal to power into 60 divided by 2 pi n. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ T ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். T is equal to power என்ன, பவர் வேல்யூ is 25 into 10⁻3, 25 into 10⁻3 into 60 divided by 2 into pi into 3200. So எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் we got T is equal to 77.6 நியூட்டன் மீட்டர். ஸோ டார்க் T ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, 77.6 நியூட்டன் மீட்டர். நெக்ஸ்ட் மீன் ரேடியஸ் R ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ R is equal to, that is R1 plus R2 divided by 2. ஸோ இங்கே R1ம் தெரியாது, R2ஓட வேல்யூயும் தெரியாது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் R1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் R2வில் மாற்றிங்க. ஸோ R1 is equal to என்ன, 1.25 R2. ஸோ R is equal to 1.25 R2 plus R2 divided by 2. ஸோ மேலே இந்த R2வை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1.25 plus 1 divided by 2. Therefore that is R is equal to 1.125 R2 அப்படின்னு மாறிடும். ஸோ R in terms of R2வில் மாற்றிங்க, R in terms of R2. ஸோ that is 1.125 R2. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஆக்சியல் த்ரஸ்ட் W வேல்யூ தெரியாது. ஸோ ஆக்சியல் த்ரஸ்ட் W ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆக்சியல் த்ரஸ்ட்டோட ஃபார்முலா என்ன, ஆக்சியல் த்ரஸ்ட் W is equal to 2 pi C R1 minus R2. So here C values we don't know. So C க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன், C is equal to maximum pressure into R2. Maximum pressure into R2. So maximum pressure value is given in the problem. That is 0.1 into 10⁻6 R2. So எல்லாத்தையுமே நம்ம R2க்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம R2க்கு மாற்றிட்டு அந்த வேல்யூ கொண்டு வந்து நம்ம Tயில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா we got the value of R2ஓட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போது ஆக்சியல் த்ரஸ்ட்டு W ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆக்சியல் த்ரஸ்ட் W ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு
நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். Okay, axial thrust, we have to find W. So W is equal to 2 into pi into C oda value, that is 0.1 into 10 power 6 R2. Then R1 oda value நம்ம இப்போ தான் எடுத்தோம், that is 1.25 R2 minus R2. ஸோ அதே மாதிரி தான் இதில் R2வை காமனாக வெளியே எடுத்துருங்க. ஸோ 2 pi 0.1 into 10 power 6 R2 இங்கே இருக்குது. ஸோ R2 into R2 square ஆயிரும், R2 square, that is 1.25 minus 1. Therefore W is equal to, just you have to multiply, W is equal to 1.571 into 10 power 5 R2 square. So W ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம R2க்கு மாற்றியாச்சு, that is 1.571 into 10 power 5 R2, C வேல்யூ R2க்கு மாற்றியாச்சு. ஸோ எல்லா வேல்யூயும் நம்ம கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். So T is equal to N mu. So N oda value 2, mu oda value is 0.3, then W value is 1.571 into 10 power 5 R2 square, then next R oda value 1.125 R2. So இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள், all the values you have to multiply. So T oda value நம்ம ஏற்கனவே find out பண்ணிட்டோம். Find out the value of T value is 77.6. So இதெல்லாம் multiply பண்ணோம் அப்படின்னா, that is T is equal to 106.04 into 10 power 3. இங்கே R2 square இருக்குது, இங்கே ஒரு R2 இருக்குது. அப்போ இது R2 cube ஆயிரும், R2 square, இங்கே ஒரு R2, so R2 cube ஆயிரும். So next R2 is equal to cube root எடுத்துக்கணும், cube root எடுக்க தெரியும் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், 77.6 divided by 1.060.4 into 10 power 3. இதுக்கு cube root எடுக்கணும். cube root எடுக்க தெரியல அப்படின்னா இந்த மாதிரி 1/3, இந்த R2 cube இந்த சைடு வந்தால் 1/3 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எடுத்து you have to find R2, that is R2 value is 0.0901 மீட்டரில் இருக்குது. ஸோ இதை எம்எம்மில் கன்வெர்ட் பண்ணிங்க, 90.1 mm. ஸோ R2, ஸோ இப்போ R2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா R1 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ R1 is equal to 1.125 R2. ஸோ 1.125 R2 ஓட வேல்யூ 90.1. ஸோ R1 is equal to, that is 112.62 mm. 112. just check பண்ணிக்கங்க R1 and R2 ஓட வேல்யூ செக் பண்ணிக்கங்க. R2 is 1.25 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பட் 90.1 R1 and R2. ஸோ R1 R2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம கொஷினில் அகெயின் W ஓட வேல்யூ இப்போ கேட்குறாங்க. ஸோ W ஓட வேல்யூ நான் இங்கேயே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஒரு நிமிஷம், W ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. டேரெக்டாக R2 ஓட வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ காட் W. ஸோ W is equal to 1.571 into 10 power 5. Just substitute. The R2 value is 90.1, the whole square. Just substitute and we got W is 1083.75 Newton. So axial thrust find out பண்ணியாச்சு. ஸோ எக்ஸாமில் நமக்கு இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. R1 R2 ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் ஒரு சிங்கிள் பிளேட் லெக்சரில். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் R2க்கு மாற்றிட்டு அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் யூ ஹேவ் டு சால்வ் தி ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட்டு சிங்கிள் பிளேட் லெச்சு பார்த்தாச்சு. அதில் நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்டி பிளேட் லெச்சு. ஸோ மூணுமே பார்த்திங்கன்னா ஒரே ஃபார்முலா தான், T is equal to N mu W R. ஸோ அதே ஃபார்முலா தான். ஸோ இந்த மல்டிப்ளேட் கிளச்சில் இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். மல்டிப்ளேட் கிளச்சில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அவன் என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் ரிக்வயர்டு, எத்தனை பிளேட்டு, இந்த ஸ்மால் என் வந்துட்டு அதில் நம்ம கொடுத்துருந்தாங்க.
ஸோ சிங்கிள் பிளேட் கிளச்சில் பார்த்தீங்கன்னா 2 pairs both the sides அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்னோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க. பட் ஹியர் we have to find first the number of pairs என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நான் டேரெக்டாக சம் ஈஸி அதே ப்ரொசீஜர் ஏற்கனவே 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுனால நான் டேரெக்டாக உங்களுக்கு கிவன் டேட்டாஸு இது எல்லாமே எழுதியிருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துங்க. கால்சி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. செப்பரேட்டாக பண்ணுங்கள். கொஷின் பாருங்கள். ஸோ மல்டி friction clutch, multiplate clutch கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் required to transmit power. ஸோ பவர் இஸ் 75 kilowatt பவர் கொடுத்துருக்கான். அண்ட் at speed is 1500 rpm. The plates are alternative of steel and phosphorus bronze. They run in oil. The coefficient of friction is given, that is 0.2. And the axial pressure, which is W value, is also directly given 2600 Newton. The inner and outer diameter. So question எல்லாம் நோட் பண்ணோம். ஸோ இங்கே ரேடியஸ் நமக்கு கொடுக்கல, இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்கான், டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூ டிவைடட் பை 2 போட்டுட்டு தான் நம்ம R1 R2 ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டயாமீட்டர் ஆஃப் தி டிஸ்க் ஆர் 150 mm அண்ட் 250 mm. கால்குலேட் தி நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் இருக்குது. மல்டி பிளேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் ரிக்வயர்ட், அஸ்யூம் யூனிஃபார்ம். இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது பார்த்து ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னா ப்ரெஷர் தியரி, அதான் இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்டென்சிட்டி புதுசாக ஒரு வேர்ட் இருக்குதே அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னாவே அது ப்ரெஷர் தியரி தான். ஸோ ப்ரெஷர் தியரியை பேஸ் பண்ணி யூ ஹேவ் டு சால்வ் தி ப்ராப்ளம். ஸோ டயாமீட்டர் தட் இஸ் 250 mm. ஸோ டயாமீட்டர் டிவைடட் 250 divided by 2 is 125. அகெயின் திஸ் இஸ் இன் mm. ஸோ mmல இருக்கிறது அகெயின் டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா நமக்கு மீட்டரில் கிடச்சிடும். நல்லா பார்த்துக்கோ, நமக்கு டயாமீட்டர் 250 mm. ஸோ டயாமீட்டர் கொடுத்துருக்கான், ரேடியஸ் தான் வேணும் ஃபார்முலாவில். ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறீங்க. 2ஆல் டிவைட் பண்ணி இது mmல இருக்குது. ஸோ இதை மீட்டர் கன்வெர்ட் பண்ணால் 1000ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 0.25 meters. அகெயின் R2 150 mm. ஸோ 75 mm. அதை 1000ஆல் டிவைட் பண்ணிக்கணும், 0.075 meter. அகெயின் பவர் இது 75 கிலோவாட்டில் இருக்குது. ஸோ நமக்கு வாட்டில் வேணும். ஸோ கிலோவாட்டை 10⁻³ wattsன்னு மாற்றிங்க. ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 1500 rpm. And axial load, that is axial thrust, W value is given 2600 Newton and coefficient of friction 0.2. So what we have to find? The number of plates, n find out பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த n வேறு நம்ம கண்டுபிடிக்கிற n வேறு, அதனால் பண்ணிக்கணும். கொஷின் என்ன ப்ரீவியஸில் எல்லாமே நம்பர் ஆஃப் பேர்ஸ் 2 pair 2 அதுதான் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, போத் த சைட்ஸ் 2 pairs. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேர் எத்தனை பேர் இருக்குது, அந்த சர்ஃபேஸோட பேர்ஸ் எத்தனை, இந்த எண்ணை ஃபைண்ட் அவுட் பண்ணி இதோட ஒன்னை ஆட் பண்ணிக்கணும். ஒன்றை ஆட் பண்ணோம் அப்படின்னா வி காட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ். ஸோ பவரோட இந்த ஃபார்முலாஸ் யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரிங்கிறதுனால ப்ரெஷர் தியரியோட ஃபார்முலா எழுதிக்கிங்க. ப்ரெஷர் தியரி எழுதிட்டு தட் இஸ் P is equal to 2πnt divided by 60. ஸோ ஹியர் வி ஹேவ் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் T வேல்யூ. ஸோ T வேணும், T அப்படியே வச்சுங்க. ரிமைனிங் இந்த சைட் கொண்டு வந்து 2πn. ஸோ எல்லா வேல்யூயும் உங்களுக்கு இருக்குது. அதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ காட் தி T வேல்யூ இஸ் 477.46 Newton meter. ஸோ எல்லா வேல்யூமே இருக்குது நமக்கு, டேட்டாவில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பேர்ஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். கால்சியில் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆன்சர் நீ ஒட்டுக்காக கொண்டு வந்து கால்சியில் எல்லாமே போட்டுவிட்டிங்கன்னா ஆன்சர் வரவே வராது. ஓகேவா? ஸோ செப்பரேட்டாக எல்லாமே செப்பரேட்டாக பண்ணி அதுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து இதால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா யூ காட் தி நம்பர் ஆஃப் பேர்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்படியே கால்சியில் வச்சு ஒட்டுக்கா போட்டு நம்ம அப்படியே தட்டிகிட்டே இருந்தோம்னா கடைசி வரையும் தட்டிகிட்டே இருக்க வேண்டியது தான், ஆன்சர் வரவே வராது. ஸோ என்ன பண்ணோம், செப்பரேட்டாக கால்சி கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். நம்ம ப்ராக்கெட் எங்கே யூஸ் பண்ணிக்கணும் அங்கெல்லாம் கரெக்டாக ப்ராக்கெட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி இந்த வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூ வச்சு இதால் டிவைட் பண்ணிங்க. ஜஸ்ட் திஸ் வேல்யூ இஸ் டிவைடட் பை திஸ், யூ காட் நம்பர் ஆஃப் பேர்ஸ் வந்து கான்டாக்ட் சர்ஃபேஸ், தட் இஸ் n is equal to 8.9. ஸோ அதை ரவுண்ட் பண்ணிங்க, இட் இஸ் ஈக்குவல் டு 9 நம்பர் ஆஃப் பேர்ஸ் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேட்ஸோடு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வர ஆன்சரோட ஒன்று ஆட் பண்ணிக்கிறீங்க. ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் டோட்டல் வி காட் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேட் இஸ் 10 plates. ஸோ தட் இஸ் டிரைவிங்கில் 5 plate அண்ட் ட்ரிவனில் அதை 2ஆக டிவைட் பண்ணிங்க. இப்போது வந்து எந்த வேல்யூ வருதோ அதை 2ஆக டிவைட் பண்ணி மேக்ஸிமமாக இருக்கிறத டிரைவிங்க்கும் மினிமமாக இருக்கிறத ட்ரிவனுக்கும் மாற்றிக்கிங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் டிரைவிங் அண்ட் ட்ரிவன் ஷாஃப்ட். ஓகே, மல்டிப்ளேட் கிளச்சில் ஒரு ப்ராப்ளம் போதும். ஸோ இதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி நமக்கு W அண்ட் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாலும் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. ஓகே, சிங்கிள் பிளேட் கிளச்சு அண்ட் மல்டிப்ளேட் கிளச் பார்த்தாச்சு. ஸோ கிளச்சில் இன்னும் ஒன்று என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா கோன் கிளச் இருக்குது. கோன் கிளச் ரேர் கேஸ் தான், நமக்கு அது கேட்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் கோன் கிளச் என்னென்னு பார்த்துக்கோ. ஸோ கோன் கிளச்சுக்கும் இதே ஃபார்முலா தான், T is equal to N mu WR. இதை போட்டுறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா கோன் கிளச்சுக்கு கொசிக்கன் ஆல்ஃபா.
அப்படிங்கிற இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருவோம். இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணி கொசிகன் அப்படிங்கிறது கேல்சியில் இருக்காது. ஸோ கொசிகன் ஆல்ஃபாவை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா 1/cos ஆல்ஃபா அப்படிங்கிறது, பிகாஸ் காஸ் இஸ் அவைலபிள். ஸோ காஸோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது, கொசிகன். ஸோ கொசிகன் ஆல்ஃபாவோட வேல்யூவை டேரெக்டாக கேல்சியில் நமக்கு கொசிகனுங்கிற வேல்யூ இருக்குது. இதே தான் சேம் அப்படியே யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி, யூனிஃபார்ம் வியர் தியரிக்கும் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. ஜஸ்ட் அதை என்ன பண்ணுறீங்க, நமக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, கோன். ஸோ கோன் ஆங்கிள், தட் இஸ் கோன் ஆங்கிள் ஆல்ஃபா, தட் இஸ் ஆங்கிள் ஆல்ஃபா இருக்கும். ஸோ இந்த ஆல்ஃபாவோட ஆங்கிளை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க, கொசிகன் இருக்காது. அப்போது இங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, r × 1/cos ஆல்ஃபா அப்படின்னு இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டி வேல்யூ தெரிஞ்சிடும். இதில் நமக்கு எனக்கு டேரெக்டாக உங்களுக்கு ஆல்ஃபா கொடுத்துருவாங்க. ஸோ ஆல்ஃபா வேல்யூ கொடுத்து இந்த ஃபார்முலா கோன் கிளச்சுக்கு யூஸ் பண்ணி, ரேர் கேஸ் தான். ஸோ டோன்ட் வரி அபவுட் கோன் கிளச். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு கேல்சியில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுங்க. ஸோ இவ்வளோதான் பார்ட் 1 யூனிட் 3ல். பார்ட் 1 ஃப்ரிக்ஷனில் நம்ம கிளச் பார்த்துக்கணும். அடுத்து பார்ட் 2 இருக்குது யூனிட் 3ல். பார்ட் 2 வந்து நம்ம ட்ரைவ்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ட்ரைவ்ஸில் பார்த்தீங்கன்னா பெல்ட் ட்ரைவ்ஸ் இருக்குது, ரோப் ட்ரைவ் இருக்குது. ஸோ அந்த ட்ரைவ்ஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது ஃப்ளாட் பெல்ட் ட்ரைவ்ஸ் அண்ட் வி பெல்ட் ட்ரைவ்ஸ். ரோப் ட்ரைவ் நமக்கு வேண்டாம், அதை விட்டுடலாம். ஃப்ளாட் பெல்ட் அண்ட் வி பெல்ட். ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் கிளச்சு அண்டு பெல்ட் ட்ரைவ்ஸ், ஃப்ளாட் பெல்ட் அண்ட் வி பெல்ட், இதனெல்லாம் பார்த்துங்க. ஸோ அந்த கொஷின்ஸை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி சால்வ் பண்ணால் போதும். தேங்க்யூ டு ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட் 1 முடிஞ்சு நெக்ஸ்ட்டு பார்ட் 2வில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் எங்களால் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்ருக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் அதை போடுங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு எதாவது வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.